டவுன் பேமெண்ட் 30,000 இருந்தால் போதுங்க. பேங்க்ல கையில் ஒரு 60,000 கொண்டு வந்தீங்கன்னா ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க. இதுக்கு ஒரு 90 இருந்தாலே போதும், இட்ஸில் இருந்தால் போதும், நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு 60,000 முன்பணம் இருந்தால் போதுங்க, நீங்கள் பேலன்ஸ் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கிள் ஓனர் வண்டி அதிகமாக தேடி கொண்டு வந்துருக்காங்க. ஒரு கையில் ₹1 இருந்தால் போதும், பேலன்ஸ் லோன் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. வெல்கம் பேக் டு ஜேடி ரவிவர்மா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க. நம்ம சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார் கன்சல்டிங் ப்ளஸ் வந்து பைக்கில் நிறைய பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெஸ்ட் குவாலிட்டியில் லோ பிரைஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு கன்சல்டிங் வந்து நம்ம மனோ கார்ஸ் நம்ம கூட வந்து பிரதர் இருக்காரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் பிரதர். நம்ம கரெக்டா நம்ம நேம் என்ன பிரதர்? நம்ம கன்சல்டிங் எங்க லொகேட் இருக்கு பிரதர்? நம்மளது பாத்தீங்கன்னா மனோ கார்ஸ்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே பிரதர். உங்க பேர் மனோஜ் தான். உங்க பேர்? ஓகே ஓகே சூப்பர்ங்க. ஒரு 6 to 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். சரிங்க. லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே பண்றோம். நம்ம எடுத்துனா குவாலிட்டியா இருக்கும் பிரதர். எல்லா வண்டியுமே குவாலிட்டியா கொடுக்குறோம். எங்கேயுமே தடத்துல போய் நின்ற கூடாது வண்டி. என்னைக்கு எடுத்து போனாலும் வண்டி ஓட்டிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பக்காவா எல்லா வண்டியுமே குவாலிட்டியா தான் வச்சிருக்கோம். நம்ம எடுக்கிறவங்க யாருமே கம்ப்ளைண்ட் சொல்லவே மாட்டாங்க. அந்த லோ குவாலிட்டியில கொடுக்க மாட்டோம் பிரதர். பிரைஸ் லோ பட்ஜெட் நிறைய பக்கம் கொடுக்குறாங்க. லோ பட்ஜெட் லோ குவாலிட்டியில் நாங்கள் தர மாட்டோம். குவாலிட்டி ஹெவியா இருக்கும், லோ பட்ஜெட்லயும் கொடுப்போம். ஓகே நம்ம கார் கன்சல்டிங் கரெக்டா எங்க பிரதர் லொகேட் இருக்குங்க? நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கருமத்தம்பட்டிங்க. கருமத்தம்பட்டி டு சோமனூருங்க. சோமனூர் டு காணம்பேட்டை ரோட்ல சிவன் கோயிலுங்க பேக் சைடு சாமனாபுரம் சொல்லிட்டு இந்த ஏரியாங்க. இங்கதான் நம்ம பண்றோங்க. கோயில் பேக் சைடு தானுங்க. ஓகே நம்ம கன்சல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல கார் ஸ்டார்ட் ஆகுது? வெறும் 30,000 இருந்தாலே போதும் பிரதர். கார் எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? 30,000ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 30,000 இருந்தா போதும் பிரதர். ஃபினான்ஸ் லோக்கல் ஃபினான்ஸ்ல இருந்து எல்லாமே பண்றோம். பேங்க் ஃபினான்ஸ் எல்லாமே பண்றோம். வெறும் 30,000 கொண்டு வந்தா போதும் பிரதர். லோக்கல் ஃபினான்ஸ் போட்டு லோ பட்ஜெட் வண்டியில கொடுத்துடலாம். ஓகே 30,000 கட்டணும்னா போதுங்க, நம்ம வண்டி பண்ணிக்கலாம் பிரதர். ஓகே நீங்க சொல்றப்ப எனக்கே வந்து ஆவலா இருக்கு. என்னென்ன வண்டி வச்சுக்கிறீங்க பாக்கலாம்ன்றீங்க. வண்டி பாக்கலாம். ஓகே மாருதி 800ங்க. 2007 மாடலு. செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. பேப்பர் பாத்தீங்கன்னா 27 வரை கரண்ட்ல இருக்குதுங்க. வண்டியோட டயர்ஸ்லாம் பாருங்க, 4மே பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ் போட்டுருக்குதுங்க. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு நல்ல வண்டிங்க. MPFI இன்ஜினு நல்லா இருக்கும் வண்டி. வாங்க பிரதர் அப்படியே இன்டீரியர்ஸ் பார்த்தலாம். இன்டீரியர்ஸ்லாம் பாருங்க பிரதர், நல்லா வெல் மெயின்டைன் தான். எதுவும் தப்பு இருக்காது வண்டியில். நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கம்பெனி சிஸ்டம் வந்துருங்க, மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் தான் வருங்க. சரிங்களா? அப்படி பேக் சீட் பார்த்துலாங்க. சின்ன டேமேஜஸ் இருக்கும் போது பின்னாடி சீட் மட்டும், அது இந்த பட்ஜெட்டுக்கு அப்படி தான் இருக்குங்க. வாங்க பாடி லைன் பாருங்க, சின்ன சின்ன ஸ்கேச்சஸ் இருக்கும், சின்ன சின்ன டென்ட், சின்ன சின்ன ஸ்கேச்சஸ் இருக்கும். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த குவாலிட்டியில் இருக்கும் பிரதர். ஏன்னா ஓட்டி பலர் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. அதுக்கு எந்த தப்பும் வராது. வண்டி நல்லா இருக்கும் பிரதர். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பிரதர் ஒரு டவுன் பேமெண்ட் 30,000 இருந்தால் போதுங்க. பேலன்ஸ் வந்து நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ₹1 1.7 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. நம்ம பேச்சு பாட்டு வராங்கன்னா ஒரு ₹90 கொடுத்துடலாங்க. நேரில் வந்தாங்கன்னா இன்னும் அனுசரித்து கொடுத்துடலாங்க. சரிங்களா? அடுத்த வண்டி பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா மாருதி 800 2006 மாடலுங்க. பேப்பரில் 26 வரை கரண்ட்டில் இருக்குதுங்க. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. சிங்கிள் ஓனர் வண்டியில் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறதே இல்லைங்க. நம்ம தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சில்வர் கலர் வண்டி, நல்லா சில்கி சில்வர் கலர் சூப்பராக இருக்கும். டயர் பாயிண்டில் பாருங்கள், 4மே ஒரு 50-60% இருக்குங்க. பாடி லைன் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு டென்ட் ஸ்க்ராட்சும் கூட இருக்காதுங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்துலாங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா இருக்குங்க. பேக் சைடுமே நல்லா இருக்குங்க. அப்படியே மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டி ஏசி மாடலுங்க. ஏசிலாம் பக்கா கூலிங் வருங்க. அப்படியே பாடி லைனில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்சுமே இருக்காதுங்க. நீட் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு வயசானவர் வச்சிருந்த வண்டி தானுங்க. MPFI இன்ஜின் தான் வரும். அதனால் நீங்கள் எவ்வளோ லாங் வேணால் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். எந்த தொந்தரவுமே பண்ணாதுங்க. மைலேஜுமே நல்லா கிடைக்குங்க. ஒரு 20 அந்த மாதிரி கிடைக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 தான் கோட் பண்ணுறோங்க. இதுக்கு ஒரு ₹50 ₹60 டவுன் பேமெண்ட் இருந்தால் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே பண்ணிக்கலாங்க. மாருதி ஜென்னுங்க. ஜென்னிலே பார்த்தீங்கன்னா இது டீசல் வண்டி. 1.6 இன்ஜின் அந்த காலத்துலேயே மாடல் விட்ட வண்டி இருந்த வண்டிங்க. இது பார்த்தீங்கன்னா கோபி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஃபேன்சி நம்பருங்க. இப்போ வரைக்கும் ரீபெயிண்டே ஆகலை இந்த வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குதுங்க. டயரில் பாருங்கள், 4மே பிராண்ட் நியூ அப்போலோ டயர்ஸ் போட்டிருக்குங்க. 100 பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே புதுசு போட்டுருக்கு இந்த வண்டியில். வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துலாங்க. பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாமே வெல்வெட் சீட் கவர்ஸ் போட்டிருக்குதுங்க. வண்டியில் மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க. ஏசி வந்து நாட் ஒர்க்கிங்க. ஆர்டினரி ஸ்டேரிங் தான் வரும். சரிங்களா? என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம், அவ்வளோதான். வண்டியில் நீட்டாக இருக்கும். பாடி லைன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் பெயிண்டிங், எந்த டச்சப்புமே இருக்காது. ஒரிஜினல் பெயிண்டில் அப்படியே இருக்கும். டீசல் வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு மேலே மைலேஜ் கிடைக்கும். பாடி லைன் நீட்டாக பார்த்துங்க, வீடியோலேயே பார்த்துக்குங்க. 100 பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே புதுசாக போட்டிருக்குது இந்த வண்டியில். ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணியிருக்கு. FC 27 வரைக்கும் கரண்ட் பண்ணியிருக்குதுங்க. வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 1,18,000 வருதுங்க. இதுக்கு ஒரு 60,000 முன்பணம் இருந்தால் போதுங்க. நீங்கள் பேலன்ஸ் லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க. லோக்கல் பிஸ்னஸ் நம்மளே போட்டு கொடுத்துருவாங்க. அது ஆல்டோங்க. ஒரு லோ மெயின்டெனன்ஸ், எனக்கு வந்து 2 வீலர் செலவு தான் இருக்கணும் அந்த மாதிரி பார்க்குறவங்க ஆல்டோ பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க. 27 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க. இன்சூரன்ஸுமே லைவில் தான் இருக்குதுங்க. வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள், 4 டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் போட்டுருக்குதுங்க. அப்படியே பாடி லைன் பாருங்கள், ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீட்டாக இருக்குங்க.
வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாங்க. சீட் கவர்ஸில் பாருங்கள் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். டேமேஜஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி நல்ல கூலிங் வரும், ஏசி நல்லா ஒர்க்கிங் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, பவர் ஸ்டீரிங் வந்துடுங்க. அப்படியே பாடி லைன் ஃபுல்லாமே பார்த்துடலாம். அது வண்டி பாருங்கள் வெல் மெயின்டைன் தான், எந்த டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் இருக்காது, நீட்டாக இருக்கும் வண்டி. எந்த அப்படியே குறையே இருக்காது, எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாங்க. லாங்கில் எதுவும் நீங்கள் எங்கே வேணாலும் ஓட்டிக்கலாம். செலவு டூ வீலரை விட கம்மியாக தான் வருங்க மெயின்டெனன்ஸ் இதுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 1,48,000 கோட் பண்ணுறேங்க. ஒரு 90,000 அந்த மாதிரி இருந்தால் இனிஷியல் இருந்தால் போதும், பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க, நம்ம கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனே கொண்டு வந்துருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2008 மாடல் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டியோட 4 டயர்ஸுமே பார்த்துருங்க, 4மே பிராண்ட் நியூ பிரிஸ்டோன் டயர்ஸ் போட்டுருக்குதுங்க. வண்டியில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் பெருசாக இருக்காது உங்களுக்கு வண்டியில். வண்டி வெல் மெயின்டைன்டு. வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் பவர் ஸ்டீரிங் வந்துடும், சீட் கவர்ஸ்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, சிஸ்டம் வந்துருங்க, மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஏசி பயங்கரமாக கூலிங்காக இருக்குங்க. அப்படியே பேக் சைடு ஃபுல்லாக பார்த்துருங்க. பாடி லைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 2008 மாடல் இந்த அளவுக்கு வெல் மெயின்டைனாக வச்சுருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் வண்டிங்க இது. வண்டி எடுத்தால் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லைங்க, நல்லா அட்ராக்டிவான ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த வண்டிக்கு நம்ம மனோ கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,98,000 கோட் பண்ணுறோங்க. இதுக்கு ஒரு 90 ரூபா இருந்தாலே போதும், இட்ஸில் இருந்தால் போதும், நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோக்கல் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க, 2009 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. வண்டி பாருங்கள் நீட்டாக இருக்குது, பாடி லைன்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. டயர்ஸ்லாம் பாருங்கள் 4 டயருமே ஒரு 60-70% இருக்குதுங்க. எல்லா வண்டிக்குமே ஃபுல்லாக காட்ட முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும், நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா 1,75,000 வண்டிக்கு கோட் பண்ணுறாங்க. ஒரு 90,000 உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு பேலன்ஸ் நம்ம ஃபினான்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துடலாங்க. எஃப்சி இல்லைங்க வண்டியில், இன்சூரன்ஸும் இல்லைங்க. எஃப்சி 5 வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துடலாம், இன்சூரன்ஸுமே போட்டு கொடுத்துடலாங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 2010 மாடலுங்க, 10 மாடல் ஒயிட் கலரு. இப்போ வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஒரு சின்ன பெயிண்ட் டச்சப் இல்லை, நம்ம கோயம்புத்தூர் நம்பர்லேயே இருக்குதுங்க. வண்டி பாருங்கள் டயர் 4மே புது டயர் போட்டிருக்குதுங்க. பாடி லைனில் உங்களுக்கு பெருசாக எந்த டென்ட் ஸ்க்ராட்சுமே இருக்காது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் எல்பிஜிங்க, லவோட்டோ கிட் போட்டிருக்குதுங்க. வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,38,000 கோட் பண்ணுறோம். ஒரு 1,000 ரூபா அந்த மாதிரி ஃபினான்ஸ் போட்டு கொடுக்கலாம். கையில் ஒரு 60,000 கொண்டு வந்தீங்கன்னா ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க. வாங்க அடுத்து பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2013 ஆல்டோ கேட்டனுங்க, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. சிங்கிள் ஓனர் வண்டி அதிகமாக தேடி தேடி கொண்டு வந்துருக்கோங்க. ஊட்டி நம்பருங்க. வண்டி நீட்டாக இருக்குது, பாடி லைனில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, டென்ட்டு எதுவுமே பெருசாக இருக்காதுங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி ரீபெயிண்ட் இப்போ வரைக்கும் ரீபெயிண்ட் ஆக கிடையாதுங்க. இல்லை உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். டயர் 4மே டயர் புது டயர் போட்டுருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம மனோ கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,60,000 கோட் பண்ணுறோங்க. இதுக்கு ஒரு 1 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும், நம்ம பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா Hyundai Santro 2010 மாடலு. இதுவுமே நம்ம கோயம்புத்தூர் நம்பர் தானுங்க. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் எல்பிஜி ரெண்டுமே இருக்குதுங்க. வண்டி பாடி லைன்லேருந்து எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்கும். டயருமே 4 டயருமே உங்களுக்கு ஒரு 70% மேலே இருக்குங்க. ஒரு டென்ட் ஸ்க்ராட்சும் கூட இருக்காதுங்க. வண்டி அவ்வளோ க்ளீனாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம மனோ கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,32,000 தான் கோட் பண்ணுறேங்க. ஒரு கையில் 1 ரூபா இருந்தால் போதும், பேலன்ஸ் லோன் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்துட்டேங்க. இனிமேல் பார்ட் 2ல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் இருக்கிற கார்ஸுமே, ப்ரீமியம் செக்டார் கார்ஸுமே, எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கிற கார்ஸ் பார்க்க போகிறேங்க. இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.